எப்படி தான் வாழ்க்கையை ஓட்ட போறேனே தெரியலையே. அப்பா என்னாச்சு சோகமாக இருக்கீங்க? அது ஏமா காக்க செஞ்ச வேலையில் நஷ்டமாகி போச்சு. எப்படி தான் உங்களெல்லாம் காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பாவுக்கு ஒரு கதை சொல்லவா நான்? கதையா? சொல்கிறேன். நீ சொல்லு. ஒருத்தர் வந்தார். அவருக்கு வந்து வேலையில் நஷ்டமாகி போச்சு. சரி. அவர் வந்து துக்கப்பட்டு சேர் போட்டு நடுவில் தெருவில் உட்காந்துருந்தாரு. சரி. அப்போ அவருக்கு எதிர ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அந்த குப்பை தொட்டியில வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் பறக்கிட்டு போயிட்டாங்க. சரி. இன்னொருத்தர் வந்தாரு. இன்னொருத்தர் வந்துட்டு நியூஸ் பேப்பரு அதெல்லாம் பறக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு. பாட்டில் எல்லாம் பறக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு. அந்த நாய்க்குட்டி வந்து குப்பை தொட்டியில இருக்கிற சோறெல்லாம் எடுத்து தின்னுட்டு போயிடுச்சு. சரி. அப்புறம் ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சு. அந்த கண்ணுக்குட்டி வந்து கீழே கிடக்குற இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சரி. ஒரு சாதாரண குப்பை தொட்டியில இத்தனை பேர் வாழ்க்கை நடத்தும் போது உங்களால மட்டும் ஏன்ப்பா வாழ்க்கை நடத்த முடியாது? நீங்க நடத்துவீங்க கண்டிப்பா. கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும்ப்பா.